ஒரு அழகான காட்டில் நிறைய பறவைகள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டில் மீனுங்கிற குருவி இருந்துச்சு. அது எல்லார் இடத்துலையும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கும். மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டில் காலுக்காகம் வாழ்ந்து வந்துச்சு. ஆனால் காலுக்காகம் ரொம்ப பொய் சொல்லி மற்றவங்களுடைய சாதனங்களை திருடுற குணம் படைத்ததாக இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியும் அதனோட நண்பன் லிசி புறாவும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. தோழி மீனு, நீ அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்த பேன் கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனோட ருசி என் நாக்கில் இன்னும் இருக்கு. எனக்காக தயவு செஞ்சு இன்னைக்கும் அதை பண்ணி கொடுக்குறியா? கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் லிசி. நீ இன்னைக்கு மதியமே என் வீட்டுக்கு சாப்பிட வரலாம். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா உணவு சமைக்கிறதுக்காக மீனுக்குருவி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி அதனோட தோழி லிசிக்காக ரொம்பவே சுவையான பேன் கேக்கை தயார் பண்ணுச்சு. ஆக பேன் கேக்கோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கு. லிசிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். மீனுக்குருவி லிசிக்காக ரொம்ப நேரம் காத்திருந்துச்சு. லிசி வராததுனால அதனை பார்க்கறதுக்காக அதனோட வீட்டுக்கு போச்சு. பேன்கேக்கோட வாசம் காலு காக்கா வீட்டுக்கு போச்சு. ஆகா, என்ன அருமையான வாசம்! மீனுக்குருவி வீட்டில இருந்தா இந்த வாசம் வருது. போய் பார்ப்போம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவி வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவியோட வீட்டில் யாரும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு காலுக்காகவும் அதனோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஆகா, எனக்கு இன்னைக்கு சுவையான விருந்து தான். காலுக்காகவும் மீனுக்குருவி வீட்டிலேருந்து பேன்கேக்கை எடுத்துட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் லிசி புறாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அச்சோ, என் பேன் கேக் எங்க போச்சு? லூசி, நிஜமா பேன் கேக் செய்து இந்த டேபிள்ல வச்சுட்டு தான் நான் உன்னை கூப்பிடுறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். மீனுக்குருவி, அப்படின்னா காட்டில் இருக்கிற உணவு திருடன் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கான். நீ சொல்றது சரிதான் லிசி. காட்டில் இருக்கிற மற்ற பறவைகள் உணவு திருடனை பற்றி சொல்லும்போது நானும் நம்பல. ஆனால் இன்னைக்கு என் வீட்லேயே அந்த திருடன் வந்திருக்கான். சரி, பரவாயில்ல மீனு. நான் இன்னொரு நாள் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசி புறா ரொம்பவே சோகமாக அங்கேருந்து கிளம்புச்சு. காலுக்காகவும் ரொம்பவே ஆனந்தமாக அந்த பேன்கேக்கை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி காலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் வேற வேற பறவை வீட்டிலேருந்து உணவை திருடிட்டு போயிடும். ஒரு நாள் காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் உணவு திருடனை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதை காலுக்காகவும் மறைஞ்சிருந்து கேட்டுச்சு. ஆகா, அவங்க எல்லாரும் என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு சமைச்சு சாப்பிட்ற உணவை விட திருடி சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலுக்காகவும் யாருமே தன்னை கண்டுபிடிக்கலைங்கிற அசட்டு தைரியத்தில் அதனோட திருட்டை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அரசர் எய்த அம்பு ஒன்று ஒரு மரத்தில் சிக்கி இருந்துச்சு. அந்த மரம் வலியால் ரொம்பவே அழுதுட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த மீனு பறவை அந்த மரத்தை பார்த்து அதுக்கிட்ட போய் கேட்டுச்சு. ஏன் மரமே, நீ அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? மீனு பறவையே, அரசர் எய்த அம்பு என் மேல மாட்டிக்கிச்சு. எனக்கு ரொம்பவே வலிக்குது. நீ தயவு செஞ்சு இந்த அம்பை என் மேலேருந்து எடுத்து விடுவியா? மீனு பறவை அதனோட வாயால் அந்த அம்பை எடுத்து விட்டுச்சு. மரம் வலி இல்லாமல் இப்போ சிரிச்சுது. மரம் மீனு பறவைக்கு ரொம்பவே நன்றி சொல்லுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மீனு பறவையே. இப்போ எனக்கு புது வாழ்வு கிடைச்சது மாதிரி இருக்குது. நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்து கேட்கலாம். நீலக்கண் மரமே, உன்ன மாதிரியே நிறைய பறவைகள் எங்க காட்டில் கஷ்டப்படுறோம். எங்க காட்டில் உள்ள உணவு திருடன் எங்க உணவுகளை எல்லாம் திருடிடுறான். உனக்கு அது யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? மீனுக்குருவி, என்னால் உனக்கு உதவ முடிஞ்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம காட்டோட கடைசி பகுதியில் ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ளே போய் சம் சம் சமாச்சம் அப்படின்னு சொல்லு. உன் கேள்விக்கான விடை நிச்சயம் அங்கே கிடைக்கும்.
ரொம்ப நன்றி மரமே. நான் இப்பவே அங்க போறேன். இனிமே என் காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த மரம் சொன்ன குகைக்கு போச்சு. அந்த குகை கடலுக்கு நடுவில் இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள 2 ஆந்தைங்கள் இருந்துச்சு. அந்த ஆந்தை மீனுக்குருவியை பார்த்ததுமே அதனிடம் கேட்டுச்சு, உனக்கு என்ன வேண்டும் பறவையே? மந்திரத்தை நீ சரியாக கூறு. மீனுக்குருவி அந்த ஆந்தைங்க கிட்ட மந்திரத்தை சொல்லுச்சு. சம் சம் சமாச்சம். மந்திர உச்சரிப்பு சரியே. உடனே ஒரு மாய உரல் மீனுக்குருவியோட முன்னாடி வந்துச்சு. பறவையே, இந்த உரலிடம் நீ டம் டம் டமாடம் என கூறினால் இந்த உரல் உனக்கு உணவு கிடைக்கும். உன் கேள்விக்கான பதிலும் இந்த உரலிலிருந்தே பிறக்கும். நினைவில் வைத்துக்கொள், டம் டம் டமாடம் என நீ உச்சரித்தால் மட்டுமே இந்த உரல் நிற்கும். மீனுக்குருவி அந்த ஆந்தைகளுக்கு நன்றி சொல்லிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சுது. மீனுக்குருவி காட்டில் உள்ள எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு அந்த மந்திர உரல் பற்றி சொல்லுச்சு. நண்பர்களே, ஒரு மரத்துக்கு உதவி செய்தனால எனக்கு இந்த உரல் பரிசா கிடைச்சிட்டு. இந்த உரல்ல நம்ம ஒரு மந்திரத்தை சொன்னா அது பழங்களை நமக்கு கொடுக்கும். டம் டம் டமாடம். மீனுக்குருவி இப்படி சொன்னோன்னே அந்த உரல்ல இருந்து பழங்கள் வர ஆரம்பிச்சது. டம் டம் டமாடம். மீனுக்குருவி இப்படி சொன்னோன்னே அந்த உரல் பழத்தை கொடுப்பதை நிறுத்திடுச்சு. எல்லா பறவைகளும் அந்த உரலை ரொம்பவே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அந்த உரல் உணவு திருடனை காட்டி கொடுக்குங்கிற விஷயத்த மீனுக்குருவி யாருக்கிட்டையுமே சொல்லல. மீனு அக்கா, இதுல இருந்து ஒரு பழங்களை நாங்க எடுத்துக்கலாமா? மீனுக்குருவி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. கண்டிப்பா எடுத்துக்கலாம். யாருக்கு எப்போ உணவு தேவைப்பட்டாலும் என் வீட்டுக்கு வரலாம். நான் அவங்களுக்கு உணவு கொடுக்க தயாரா இருக்கேன். இது எல்லாத்தையுமே காலுக்காகவும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லா பறவைகளும் ஆளுக்கு ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆகா, தினம் திருடுறதுக்கு இது எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு முறை மட்டும் அந்த உரலை திருடிட்டேன்னா என் வாழ்க்கையில இனி திருடவே வேண்டாம். அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு உணவு சேகரிக்கவும் போக வேண்டாம். காலுக்காகவும் இப்படி சொல்லிக்கிட்டே ராத்திரி வரைக்கும் காத்திருந்துச்சு. மீனுக்குருவி கண்டிப்பா இப்ப தூங்கி இருக்கும். உரலை எடுத்து இங்க வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த காட்டை விட்டே நான் புறப்பட்டுருவேன் அப்படின்னு திட்டம் தீட்டிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு திருடுறதுக்காக போச்சு. மீனுக்குருவி தூங்கிக்கிட்டு இருந்ததை காலுக்காகவும் ஜன்னல் வழியா பார்த்துச்சு. அப்புறமா மெதுவா வந்து அந்த உரலை எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சு. இனிமே உணவுக்கு எனக்கு பஞ்சமே இருக்காது. நாளைக்கு ராத்திரியே இந்த காட்டுல இருந்து நான் போயிடுவேன். அப்புறமா என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மறுநாள் காலையில காலுக்காகம் அந்த காட்டுல இருந்து புறப்பட தயாராச்சு. அப்போ காலுக்காகத்துக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு. அதனால அது அந்த உரல் கிட்ட சொல்லுச்சு. டம் டம் டமாடம். காகம் இப்படி சொன்னோன்னே அந்த உரல் பழங்களை அதிகமாக கொடுத்துச்சு. டம் டம் டமாடம். என்ன உரல் நிக்கவே மாட்டேங்குது? டம் டம் டமாடம். அப்புறமா காகம் அந்த உரலை நிறுத்துறதுக்கு எவ்வளோ வாட்டி மந்திரம் சொல்லியும் அந்த உரல் நிற்கல. பழங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. உரல்ல இருந்து பழம் வர்றது நிற்காததுனால அது காலுவோட வீட்டுக்கு வெளியேயும் வந்துச்சு. மீனுக்குருவி இதை பார்த்துட்டு காலுக்காக வீட்டோட ஜன்னல் வழியாக பார்த்துச்சு. உரல் காலுக்காக்காவோட வீட்டில் இருப்பதை பார்த்துட்டு காலுக்காக்கா தான் அந்த உணவு திருடன்னு மீனுக்குருவி முடிவு பண்ணுச்சு. அது காட்டில் உள்ள எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு. டம் டம் டமாடம் அப்படின்னு சொன்ன உடனே உரல் நின்றுச்சு. இவ்வளோ நாளா நாம தேடிக்கிட்டு இருந்த உணவு திருடன் காலுக்காக்கா தான். இதுக்கான தண்டனையை நாம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு கொடுத்தாகணும். காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் சேர்ந்து காலுக்காகத்தை அந்த காட்டில் இருந்தே துரத்தி விட்டுட்டாங்க. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கற்றுக்கிட்டோம்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது ரொம்பவே தப்பு.
பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் பிடிபடுவான்.